குமாரி இது 2022ல வெளியான மலையாளம் ஹாரர் மூவி தான். மூவியை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் கேண்டி வாய்ஸ் தமிழ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஃபர்ஸ்ட் சீன்லயே பாட்டி தன்னோட பேரனுக்கு கதை சொல்லிட்டே வராங்க. அது என்னன்னா, மேலோகத்துல இருக்கிற தேவிக்கு இங்க பூமிய ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே பூமியை ரொம்ப பிடிச்சி போயிட்டு அந்த பூமிக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேல்லோகத்துல உள்ள தேவியோட கேங் எல்லாம் கூட்டிட்டு அப்படியே பூமிக்கு வராங்க. பூமிக்கு பார்த்தா பூமியோட அழகுலாம் அவங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு பூமியை. அதனால பூமியிலே அவங்க ஸ்டே பண்ற மாதிரி இருக்காங்க. ஆனா அந்த கேங் இருக்கும்ல, தேவியோட கேங், அவங்க எல்லாம் மேலோகத்துக்கு போயிடுறாங்க. இவங்க மட்டும் இங்கே ஸ்டே பண்றாங்க. இங்க இருக்கிற ஒருத்தருடைய லவ் ஆகி அப்படியே அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. அவங்களுக்கு 2 குழந்தை பிறக்குது. 2 குழந்தையுமே பாக்குறதுக்கு அரக்கர்கள் மாதிரி இருக்குது. ஆனா அவங்க வளர்க்குறாங்க, அதை நல்லபடியா தான் வளர்த்துட்டு இருக்காங்க. குழந்தைங்க பெருசானதும் 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, இந்த பூமியுமே அழிக்கிறாங்க. ரொம்ப இந்த பூமியை பிடிச்சி போய் தானே இங்க வந்திருப்பாங்களே, இந்த பூமியவே இந்த 2 பேருமே இப்படி அழிக்கிறாங்களே அப்படின்ட்டு கோவப்பட்ட தேவி என்ன பண்றாங்க, ஒருத்தரை தூக்கி பாதாள குகைக்குள்ளேயும் இன்னொருத்தரை காட்டுக்குள்ளேயும் போட்டு மேலோகத்தை அவங்க திருப்பி போயிடுறாங்க. இந்த பூமியில உள்ள மக்கள் என்ன பண்றாங்க, இந்த 2 அரக்கர்களுடைய சக்தியை தெரிஞ்சுக்கிட்டு இவங்களையே வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வழிபட ஆரம்பிக்கும் போதுதான் பூமியோட அழிவே ஆரம்பமாகுது. இப்படி பாட்டி பேரனுக்கு கதை சொல்லிக்கிட்டே தான் இந்த கதையுமே ஆரம்பிக்குது. இல்லிமலைன்னு ஒரு பெரிய கிராமம் இருக்கு. அங்க பக்கத்திலேயே காடு மலை எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த கிராமமா இருக்கு. அங்க மலையில கொஞ்சம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இங்க கிராமத்திலயும் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது அங்க சொக்கன்னு ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன் இந்த மலைவாழ் மக்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு அம்மா அப்பா அப்படின்னா யாருமே இல்ல. அப்படியே கட் பண்ணா இங்க துப்பன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவங்க இந்த வில்லேஜுக்கே ஒரு கிங் மாதிரி இருக்காரு. ஆனா இவர் எப்படிப்பட்டவரா இருக்காருன்னா, மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பார்க்கக்கூடியவரா இருக்காரு. இந்த கிராமத்துல உள்ள கிராமவாசிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் கீழ் ஜாதிக்காரங்க மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சொக்கனை அவர் பேசிட்டு இருக்கும்போது நிக்கிறானா, அதை பார்த்தவரு, டேய் காட்டுவாசி எல்லாம் எதுக்குடா இங்க நிக்கிற, அந்த சைடு போ அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறாங்க. இவனுமே சின்ன பையன் அப்படியே கேட்டுட்டு வந்துடுறான். வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கானா, பக்கத்திலேயே அந்த துப்பன் வைஃப் இருக்காங்க. அவங்க இந்த துப்பன் மாதிரி எல்லாம் இல்ல, அவங்க நார்மலா கைண்ட் ஹார்ட்டடா இருக்காங்க. துப்பன் கடகடன் சாப்பிடவும், டே பொறுமையா சாப்பிடுறாங்க, இங்க நிறைய சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இங்க இல்லிமலை சாத்தான்னு ஒண்ணு சுத்திட்டு இருக்குடா, காட்டுக்குள்ள ரொம்ப தெரியாது அப்படின்லாம் சொல்றாங்க. இல்லிமலை சாத்தானா, அது இருக்கதான் செய்யுது, ஆனா என்ன எதுவுமே செய்யாதே அப்படின்னு சொல்லுவோம். எதுவும் செய்யாது, அப்ப நீ பாத்திருக்கியாத அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அதுக்கு அவன் ஒண்ணுமே சொல்லாம டக்குனு எந்திரிச்சு போயிடான். அவன் மாம்பழம் எடுத்துட்டு வந்திருப்பானா, மாம்பழத்தை விட்டுட்டு போயிருக்கான். அந்த மாம்பழத்தை பார்த்தவங்க அதை அப்படியே ரசிச்சு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சொக்கன் என்ன பண்றான், அப்படியே காட்டுக்குள்ள போறான். போயிட்டு நல்லா ஜாலியா விளையாண்டுட்டே போறான். போயிட்டு கையில ஒரு பொட்டலத்தை எடுத்துட்டு போறான். ஒரு குகைக்குள்ள போறான். போயிட்டு ஒரு சவுண்ட் ஒண்ணு குடுக்குறான். கொடுத்துட்டு அந்த பொட்டலத்தை வச்சிடான். பார்த்தா அங்க ஒரு பெரிய அரக்கன் ஒண்ணு வரான். பார்க்க பயங்கரமா இருக்கு. இவனுமே பயப்படுறான். இவனை எதுவுமே பண்ணல, அந்த கறியை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு இவனுக்கு அந்த ரத்தின கற்களை அவனுக்கு பரிசா அது கொடுத்துட்டு தான் போகுது. இவனை எதுவுமே பண்ணல, ஏன்னா சொக்கனை அது ஃப்ரெண்டா தான் நினைக்குது. அதனால இவன் கறி கொடுக்குறான், சாப்பாடு கொடுக்கும் போது வாங்கிட்டு இவனுக்கு ஏதோ பரிசு கொடுக்குது. அந்த தேவியோட ஒன் ஆஃப் த பையன் தான் இந்த சாத்தானுமே. ஆனா இந்த சொக்கன் அது ஃப்ரெண்டா நினைக்கிறதுனாலதான் அது உள்ள அதோட இடத்துக்கு அக்செப்ட் பண்ணுது. வேற யாராவது வந்தா அங்க அதை அடிச்சு போட்டுரும். அப்படி இருக்கும் போது அன்னைக்கு நைட்டு அந்த ஒய்ஃப் இருக்காங்களே, துப்பனோட ஒய்ஃப் அவருக்கு ஹஸ்பண்டுக்கு சாப்பாடை பரிமாறிட்டே இருக்காங்க. அவங்க கையில ஒரு மாம்பழம் ஸ்மெல் வரவும், இது மாம்பழம் ஸ்மெல், காட்டுல போய் மாம்பழம் எடுத்து சாப்பிட்டியா நீ அப்படின்னு ஹஸ்பண்ட் கேக்குறாங்க. அதுக்கு அவரோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, இவ காட்டுக்குள்ள எல்லாம் போல, அந்த சொக்கம் பையன் எடுத்துட்டு அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டா அப்படின்னு சொல்லவும் கோவம் வந்துருது. ஒய்ஃபே கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. இவங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா, அவங்க எல்லாம் கீழ் ஜாதிக்காரங்க, அவங்க கிட்டே மாம்பழம் வாங்கி சாப்பிடுவ அப்படின்லாம் சொல்லி திட்டிட்டு, எனக்கு தீட்டு பட்டுச்சு, நான் போய் கழுவ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக குளத்துக்கு போறாங்க. குளம் அவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. அந்த குளத்துலதான் இவங்க ஆளுங்க எல்லாம் குளிப்பாங்க போல. அந்த இடத்துக்கு குளிக்க போகும்போது அங்க சொக்கன் குளிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்தவரு கோவம் உச்சிக்கு வரவும் அவனை பிடிச்சி இழுத்து வச்சு மிதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கல் எடுத்து நாங்க குளிக்கிற இடத்துல நீ எப்படி குளிப்பேன்னு சொல்லி அடிச்சு அவனை அந்த இடத்துல சாவடிச்சிடாரு. அதுல இருந்துதான் அவர்களோட குடும்பத்துக்கும் இந்த கிராமத்துக்கும் பெரிய சாபமே வருது. எதனால இந்த சாபம் வருதுன்னா, சொக்கம் யாருன்னா இல்லிமலை சாத்தானோட ஒரு நண்பனா இருக்கான். அவனையே இவன் அடிச்சு சாவடிச்சனால இவனோட குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய சாபமே வந்துருச்சு. கிராமத்துல உள்ள விளைச்சல் எல்லாமே வாடி போகுது. ஆடு எல்லாமே இறந்து போறாங்க. மனுஷங்களுக்குமே ஒரு குணப்படுத்த முடியாத தோல் நோய் ஒண்ணு வருது. எல்லா மனுஷங்களும் வருது. அதனால மனிதர்கள் இறந்தும் போறாங்க. அப்படிலாம் நிறைய தீமைகள் அங்க நடந்துகிட்டே இருக்கு. பெரிய சாபமே உண்டாகுது. அது மட்டும் இல்லாம இவன் கல்லை வச்சுதானே அவனை அடிச்சு சாவடிச்சிருப்பான். அதே மாதிரி கல்மலைய பொழிஞ்சு அந்த இல்லிமலை சாத்தான் இவங்கள பழி வாங்குது. இந்த துப்பன் இருக்காருல, இவருக்குமே அந்த கொடுமையான தோல் நோய் வருது. இதுல இருந்து அவன் வெளியே வரணும் அப்படின்னா இந்த பாதாளத்துக்குள்ள உள்ள அரக்கனை வெளியே கொண்டு வந்தாதான் முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டவன் தன்னுடைய ரத்தத்தைய காணிக்கையா கொடுத்து இந்த பாதாளத்துக்குள்ள உள்ள அரக்கனை வழிபட ஆரம்பிக்கிறான். அப்போதான் டைட்டில் போட்டு படத்தையே ஆரம்பிக்கிறாங்க.
அப்படியே ஒரு 4-5 தலைமுறை தாண்டி போகுது. அப்பதான் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு சுட்டி பொண்ணா இருக்காங்க. அவங்களுக்கு அம்மா அப்பா யாருமே இல்ல. அவங்க மாமா தான் வளர்க்குறாங்க. ஆனா நல்லபடியா தான் வளர்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகுற ஸ்டேஜ் வரும்போது யாரோ குடும்பத்துல இருந்து பொண்ணு கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஹீரோயினுக்கு சொந்தமா அண்ணன் மட்டும்தான் இருக்காங்க, வேற யாரும் இல்ல. அண்ணன் வந்து வீட்டுக்கே அடங்க மாட்டாரு. அவங்க பேச்சு பெரியவங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. ஹீரோயின் வந்து எல்லாரோட பேச்சு கேட்டு நல்ல பொண்ணு. அப்போ அண்ணன் திடீர்னு வந்துட்டு எனக்கு இந்த குடும்பத்துல என் தங்கச்சியை குடுக்கறதுக்கு இஷ்டம் இல்ல, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்லாம் சொல்லிட்டு கத்திட்டு போயிடுறானா. பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஹீரோயின் கிட்ட உன் அண்ணனை எப்படியோ சமாதானப்படுத்துமா, இது வந்து நல்ல குடும்பம் தான், உன்னை இவ்வளவு நாள் நல்லா பாத்துருக்கோம் இல்லையா, அப்போ உனக்கு நல்ல குடும்பத்தை தானே நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்லாம் சொல்றாங்களா. பெரியவங்க சொல்றதுனால அவளுமே அதை வந்து அக்செப்ட் பண்ணிடுறா. அண்ணனையே சமாதானப்படுத்து, ஏன்னா இவ்வளவு நாள் நம்மளுக்கு வந்து வளர்த்திருக்காங்க, இதுக்கு மேலே இவங்களுக்கு பாரமா இருக்க வேண்டாம் அப்படின்றதுனால அவளுமே அந்த கல்யாணத்தை பண்ணி அவங்க ஊருக்கும் போயிடுறா. யாரு வந்து பொண்ணு கேட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, இந்த இல்லிமலை காட்டுக்குள்ள இருந்தாங்க இல்லையா ஒரு கிராமத்துல துப்பன் இருந்தால அவனுடைய வம்சாவளியில வந்த ஒருத்தங்களுக்கு தான் இந்த குமாரியை வந்து கேட்டிருப்பாங்க. இப்ப அந்த குடும்பத்துக்கு தான் குமாரியும் மருமகளா போறா. கனவுகளோட மேரேஜ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே போறா. அன்னைக்கு நைட்டு வந்து அவ ஹஸ்பண்ட் ரொம்ப வெகுலியான டைப்பா இருக்கான். சுருண்டு படுத்துக்கிறான். அவனும் எனக்குமே வந்து புது இடமா இருக்கா, அதனால என்ன பண்றதுன்னே தெரியல, அவளுக்கு தூக்கமும் வரலையா, அது வேடிக்கை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெளியே வரா. வெளியே வந்து பார்த்தா அந்த நடுராத்திரியில அந்த வீட்டோட பெரியவர் என்ன பண்றாரு, ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்ன இந்நேரத்துல பூஜை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவளுக்கு யோசனையா இருக்கு. அப்படியே வெடிஞ்சும் போயிடுது. அவர் யார வழிபடுவாருன்னா அந்த காரி தேவனை தான் வழிபட்டு இருப்பாங்க. இன்னமும் அந்த குடும்பம் வந்து அந்த காரி தேவன் இருக்காரு இல்லையா, அந்த பாதாளத்துக்குள்ள உள்ள ஒரு அரக்கன், அவங்களதான் அந்த குடும்பம் வழிபட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. ஆனா ஹீரோயினுக்கு அது தெரியாது, வேற ஏதோ பூஜை பண்றாங்கன்னு மாதிரிதான் இருக்கும். அப்படியே விடிஞ்சிருது. காலையில ஆனதும் குமாரி என்ன பண்றா, அந்த இடத்துல போய் பாக்குறா, என்ன இது என்ன பூஜை பண்ணாங்க அப்படின்ட்டு போய் பார்த்தா நார்மலான பூஜை பண்ண மாதிரி தான் இருக்கு, வேற எதுவும் அவளுக்கு அங்க தெரியல. இதை கடந்து அப்படியே போறா. பார்த்தா அங்க ஒரு காடு இருக்கு. அங்க ஒரு குட்டி பையன் மாம்பழத்தை வச்சுட்டு வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. டக்குன்னு போறா. போது பின்னாடில இருந்து அந்த வீட்டோட மூத்த மருமக வந்து, குமாரி எங்க போற, இந்த காட்டுக்குள்ள எல்லாம் போக கூடாது, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துடுறா. அப்போ ஒரு குளக்கரையில இருந்து இந்த மூத்த மருமக இருக்காங்களா, அவங்க வந்து குமாரி கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க, இல்லிமலை சாத்தானோட நண்பனான சொக்கனை சாவடிச்சனால இந்த சாபம் வந்து இந்த குடும்பத்துக்கு வந்துருச்சு, இந்த கிராமத்துக்குமே வந்துருச்சு. அப்படி இருக்கும் போது இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த காரி தேவனை வழிபட்டாதான் அது முடியும். ஏன்னா இந்த இல்லிமலை சாத்தனோட சகோதரன் தான் இந்த காரி தேவனே, அவனை வழிபட்டாதான் முடியும்னு சொல்லிட்டு அவனை வழிபட ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து இந்த சாபம் வந்து மீண்டுருச்சு. அந்த தோல் நோய் எல்லாம் வந்திருக்கும்ல அந்த துப்பனுக்கு, அந்த தோல் நோய் எல்லாமே வந்து இந்த காரி தேவனை வழிபடும் போது சரியா போயிடும். கிராமத்துக்குமே பிரச்சனை இருக்கும்ல, அதுவுமே வந்து எல்லாமே விளைச்சல் எல்லாம் வாடி போயிருக்கும். அது எல்லாமே வந்து இந்த சாபமே வந்து இந்த காரி தேவனை வழிபட்டதுனால சரியாயிடும். அதுல இருந்து இப்போ வரைக்கும் இந்த குடும்பமும் இந்த கிராமமும் இந்த காரி தேவனை தான் வழிபட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த காட்டுக்குள்ள எல்லாம் போக கூடாது, இங்கதான் அந்த சொக்கனோட ஆவியும் சுத்திட்டு இருக்குதா சொல்றாங்க அப்படின்லாம் வந்து மூத்த மருமக வந்து குமாரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா குமாரிக்கு இதுல கொஞ்சம் கூட வந்து நம்பிக்கையே இல்லை. இதெல்லாம நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது நானுமே ஃபர்ஸ்ட் ஒன்ன மாதிரி தான் நம்பல, ஆனா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பின்னாடியும் ஒரு ரகசியம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிதான் இது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அன்னைக்கு ராத்திரி குமாரி தூங்கிட்டு இருக்கா. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு லேடி ஒருத்தவங்க வராங்க. அவங்க கையில ஒரு குழந்தை இருக்கு, ஆனா அது ரத்த கரையோட அந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்க வராங்க. அப்படியே கையில வந்து ஒரு கத்தியை ஒண்ணு குடுக்குறாங்க. இப்படியே ஒரு கனவு வரவும் டக்குன்னு எந்திரிச்சிடறா. எந்திரிச்சு பயந்தவ பின்னாடி பார்த்தா அவ ஹஸ்பண்டுமே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்னாச்சு, ஏன் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ ஏன் எந்திரிச்ச நேரத்துல அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இல்ல எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துருச்சு அதனால எந்திரிச்சு அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்றாருன்னா பக்கத்துல ஒரு இரும்பு கம்பிமா இருக்கு, அதை எடுத்து இங்க பாத்தியா இதுதான் நானும் வச்சுப்பேன், இது இருந்தா வந்து பயப்பட வேணாம், நீயும் வந்து இதை வச்சுக்கோ உனக்கு பயம் இருக்காது அப்படின்னு சொல்லி அதையும் குடுக்குறாரு அவகிட்ட. இவ ஹஸ்பண்டோட பேர் வந்து துருவன். இவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் பேர் வந்து அச்சுதன். அச்சுதனோட ஒய்ஃப் தான் வந்து மார்னிங் வந்து கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்களா அவங்க. இப்படி இருக்கும் போது இந்த துருவன் வந்து கொஞ்சம் மென்டல் இல்னஸால பாதிக்கப்பட்டிருப்பான் போல, அதனால அவனுக்கு கொஞ்சம் வெகுலியான டைப்பா இருக்கான், எல்லாத்துக்குமே பயப்படக்கூடியவனாவும் இருக்கானா. அப்படி இருக்கும் போது இந்த துருவனோட அப்பா இருக்காருல்ல, அவர் தான் இப்போ வந்து அங்க ஹெட்டா இருக்காரு. அவர்கிட்டதான் வந்து இவங்க விளைச்சல் எல்லாம் கண்டிப்பா கொடுக்கணும், அவர் என்ன விலைக்கு விற்கிறாரோ அதை வாங்கிட்டு போயிடணும், அதுதான் வந்து ரூல்ஸ். அதேதான் அந்த கீழ் ஜாதி மேல் ஜாதி பார்ப்பாங்க, அதே மாதிரிதான். அப்படி இருக்கும் போது அந்த கிராமத்துல உள்ள ஒருத்தர் வந்து என்ன நீங்க பண்றீங்க, நாங்க கஷ்டப்பட்டு விளைச்சு கொடுக்கறத வந்து நீங்க ரொம்ப கம்மியான விலைக்கு எடுக்கிறீங்க, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி கட்டிட்டு இருக்கும் போதே அண்ணன்காரன் இருக்காங்க அச்சுதன், அவன் வந்து சண்டை போட்டு அதை தீர்த்து வைக்கிறான். அதெல்லாம் சண்டைலாம் முடிஞ்ச பிறகு துருவன் வந்துட்டு டேய் அப்பெல்லாம் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அப்பா ஒரு மிதிச்சு தள்ளி விடுறாரு. டேய் எல்லா சண்டையும் முடிஞ்சோன்னு வந்து கத்துவ லூஸ் அப்படின்னு சொல்லி விடுறாங்க. அது வந்து ஹீரோயினும் பாத்துருவாங்க.
அப்படியே அன்னைக்கு நைட் துருவன் வந்து உட்கார்ந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் அதை பாக்குறா. பாத்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது அப்பதான் வந்து அவர் மனசுல உள்ள எல்லாத்தையுமே வந்து குழந்தை மாதிரி அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க. நான் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் எல்லாத்துக்கும் பயப்படுவேன், எல்லாருமே வந்து அடிப்பாங்க, ஏன்னா லூசுன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும் தெரியுமா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இனிமே நீங்க வந்து பயப்பட வேண்டாம், இனிமே நான் இருக்கேன். அவர் இரும்பு கம்பியை வந்து கட்டி பிடிச்சிட்டே இருப்பார்ல பயந்துட்டு, இனிமே இரும்பு கம்பிலாம் வேணாம், நான் இருக்கேன், என்ன கட்டி பிடிச்சிக்கோங்க, என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அதுல இருந்து இவங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். துருவனையுமே குமாரி வேற மாதிரி மாத்திடுறாங்க. அவனோட கேரக்டர் எப்படி எல்லாருக்கிட்டையும் பயந்துட்டு எல்லாம் இருப்பான்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மாத்தணும்னு ட்ரை பண்ணி அவங்க கூட நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க லைஃப் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து இந்த காட்டுக்குள்ள நின்று சொக்கன் இருக்கால மாம்பழத்தை காட்டிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருப்பான். யாரா நீ நெல்லு, நானும் வரேன் உன் தேடி அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடியே ஓடிட்டே போவான். குமாரியும் போயிட்டு இருக்கும்போது கடைசியா அவன் வந்து ஒரு மரத்து பின்னாடியே ஓடி போய் நிப்பானா. இவளுமே அந்த மரத்து பின்னாடி போவா. பார்த்தா அங்க மூக்குல மூக்குத்தி குத்திட்டு கையில ஒரு குச்சி வச்சுட்டு பார்க்க சூனியக்கார பாட்டி மாதிரியே ஒரு பாட்டி வருவாங்க. இவ பார்த்து பயந்தவ, இங்க பாரு உடம்புல ஒரு கரு வரப்போகுது, அந்த கருவுக்கு ஆபத்து, உனக்கு பிடிச்சவனாலே நடக்க போகுது, ஆனா பயப்படாத, இல்லிமலை சாத்தா அந்த கருவை காப்பாத்துவான் அவங்க கிட்ட வந்தீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் பயங்கரமா சொல்லுவாங்களா. அதை பார்த்து மிரண்டவா ஓடியே போயிடுவா. ஓடி நேரம் வீட்டுக்கு வரும்போது அவளுக்கு மயக்கம் வந்துருமா. மயக்கம் வந்து கீழே விழுந்துருவா. அந்த டைம் வந்து அந்த மூத்த மருமக இருக்காங்கல்ல, அவங்க வந்து புடிச்சு அவளை கூட்டிட்டு போவாங்க. அப்பதான் டாக்டர் வந்து இவளுக்கு இவ வந்து பிரெக்னெண்டா இருப்பா அப்படின்ற நியூஸே சொல்லுவாங்க. இவளுக்கு அப்படி சந்தோஷமாயிடும். ஆனா இதுதான் இப்ப பாட்டியும் சொன்னாங்க, ஆனா இவங்களுக்கு எல்லாம் நியூஸ் இப்பதான் தெரியுது, இவங்களுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சது யோசிச்சுட்டே இருப்பா. இவ பிரெக்னெண்டா இருக்கால, அந்த நியூஸ்ல இருந்து துருவனை வந்து அவங்க அப்பா வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. ரொம்ப மதிப்பும் கொடுப்பாரு. அப்போ துருவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். நீ வந்ததுனாலதான் என்னோட மதிப்பு எல்லாம் இப்ப அதிகமாயிடுச்சு, என் அப்பா இது மாதிரிலாம் பேசினதே இல்ல, என்ன எப்படி எல்லாம் பாக்குறாங்க தெரியுமா அப்படிலாம் சொல்லிட்டு அவனுக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க அப்பா அண்ணனை பாக்குறாங்க, நீ எல்லாம் எதுக்கு இருக்க, வேஸ்ட் டைம் பாத்தியா, என்ன எப்படி நம்மளுக்கு ஒரு வாரிசை கொடுத்தனா அப்படின்னு சொல்லி அண்ணனையும் வந்து அவங்க அப்பா வந்து திட்டுறாரு. அண்ணனுக்கு அதுவே ஒரு காண்டாவுது. அப்படி ஒரு நாள் நைட்டு 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து எந்திச்சு பாக்குறா. பார்த்தா வந்து துருவனை காணோம். எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு எடுத்துட்டே போய் பாக்குறா. பார்த்தா அவன் கீழே ஏதோ பண்ணிட்டு இருக்கான் உட்காந்துட்டு. என்ன பண்றீங்கன்னு பார்த்தா விரல அவனே வெட்டிட்டு இருக்கான். 2 விரல வெட்டிட்டான். அதை பார்த்துட்டு பாத்தியா காரி தேவன் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ லூசு மாதிரி வளரும். இவளுக்கு பயமாயிடுச்சு. கத்திக்கிட்டே பெரியவங்களை கூட்டிட்டு வரா. எப்படியோ வந்து அந்த விரல ஏதோ ஜாயின் பண்ணி சேர்த்து வச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்போ அண்ணங்காரன் திட்டிட்டு இருக்கான், டேய் மாத்திரை என்ன ஒழுங்கா போடுறதுனால பைத்தியம் முத்தி போச்சு பாரு, எப்படி இருக்க பாரு, நீ இதெல்லாம் பண்ணதுனால பெரிய ஆளாயிட முடியாது, அப்பாவுக்கு அடுத்து நீ வந்துட முடியாது அப்படிலாம் சொல்லவும் இவனுக்கு ரொம்ப கோவம் வந்து அண்ணனே அடிக்க போயிடுறான். டக்குன்னு அந்த நேரம் அப்பா வருவோம், இங்க பாருங்கப்பா எப்படி என்ன அடிக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்லி அண்ணக்காரன் சொல்லவும் அப்பா வந்து அண்ணனை திட்டுறாங்க. உனக்கு தான் வந்து வாரிசு கொடுக்கவே இது இல்லையே, நீ தள்ளிப்போ, அவன் தான் இதுக்கு அடுத்து, எனக்கு அடுத்து அவன் தான் வருவான், இங்க வந்து ரூல் பண்ணுவான் அப்படின்லாம் சொல்லவும் அண்ணனுக்கு இன்னும் வந்து கோவம் அதிகமாயிடுது. அவன் என்ன பண்றான், அவனோட வைஃப் இருப்பாங்களா மூத்த மருமக, அவங்கள திட்டிட்டு போறான். அப்போ குமாரியும் அதை பாக்குறாங்க. பாத்துட்டு வந்து கேக்குறாங்க, என்ன ஆச்சுக்கா, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருமா எனக்கு குழந்தை பெற்றுக்காமலாம் இல்ல, ஆனா நான் தான் வந்து அவரை சேர்க்காம இருக்கேன், ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அவங்க ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. இந்த குடும்பத்தோட சாபம் தீரணும்னா இந்த குடும்பத்துக்கு வந்த மூத்த வாரிச பலி கொடுக்கணும்ன்றதான் இந்த குடும்பத்தோட விதி, அதனாலதான் நான் இன்னும் வந்து குழந்தை பெற்றுக்காமலே இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அது வந்து ஹீரோயின் நம்ப மாட்டா. இது எப்படிக்கா நம்புறது, இதெல்லாம் உண்மையா இருக்குமா இல்ல பொய்யா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும், வா உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கும் கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தா ஒரு பார்க்கவே அருவருப்பான ஒரு உருவம் வந்து இருக்கு. ஆனா உயிரோட தான் இருக்கு அந்த உருவம். இவர் பேர் தான் துப்பன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றா. ஏன்னா இந்த துப்பன் இருப்பார்ல, ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து தோல் நோய் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும், அவர் தானே காரி தேவனை வந்து எழுப்பி விடுவாரு. அந்த காரி தேவனை எழுப்பினதுல இருந்து அவர் நோய் வந்து குணமாயிருக்கும். அவர் ஒரு வரம் கேட்பாரு, என்னன்னா சாகா வரம் மாதிரி கேட்டிருப்பாரு. அதனாலதான் இன்ன வரைக்கும் அவர் சாகாம இருக்காரு. பல தலைமுறைகளை தாண்டி அவர் வந்து வாழ்ந்துட்டும் இருக்காரு. ஆனா அதுவே அவருக்கு பெரிய சாபமாவே ஆயிடும். ஏன்னா சாகாமலே இருந்தா என்ன ஆகும், இந்த மாதிரிதான் இருப்பாரு. அவரை காட்டணும், இங்க பாத்தியா அப்படின்னு சொல்லுவோம். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டவா, அப்ப இந்த குடும்பத்துக்கு உண்மையாவே இப்படி ஒரு சாபம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து நினைச்சிட்டு இருப்பா. 2 பேருமே இறங்கி வருவாங்க. 2 பேரும் இறங்கி வந்ததை பார்த்த பெரியவர் என்ன பண்ணுவாரு, இவ வந்து எல்லா ரகசியத்தையும் சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில வேலைக்காரி வந்துட்டு கிணத்தை பார்த்தா கிணத்துக்குள்ள இந்த மூத்த மருமக செத்து போயிருப்பாங்க. ஆனா இங்க இருக்கிற பெரியவர் வந்து சாதாரணமா வெத்தலை பாக்கு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்பனா இவர் தான் ஏதோ ஒரு வேலை பண்ணிருக்காரு, இவளை சாவடிச்சிருக்காருன்ற மாதிரி தெரிய வருது. ஹீரோயினுக்குமே வந்து தெரிஞ்சிருச்சு இவங்க சொன்னனாலதான் வந்து இறந்து போயிருக்காங்கன்ட்டு. இப்போ ஹீரோனுக்கு ரொம்ப பயம் வருது. இந்த மாதிரி என்ன நினைக்கிறானா, இந்த மூத்த மருமக கடைசியா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி பயந்துட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம குழந்தைய நம்ம தான் காப்பாற்றணும், துணிஞ்சு நம்ம செயல்பட்டாதான் குழந்தைய வந்து காப்பாற்ற முடியும், நீயும் அது மாதிரி துணிஞ்சு செயல்படு அப்படின்னு தான் லாஸ்டா சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தையே வந்து அவ மைண்ட்ல வந்துட்டே இருக்கு, எப்படியாவது என்னோட குழந்தைய நான் தான் காப்பாற்றணும்ன்ற மாதிரி அவளுக்கு மைண்ட்ல வந்துடும். அந்த பெரியவர் வந்து பூஜை பண்ணிருப்பார்ல, அந்த இடத்துக்கு போய் பாக்குறா. பார்த்தா ஒரு குழந்தைய சாப்பிடுற மாதிரி ஒரு பெரிய அரக்கனோட வந்து அங்க இருக்கு, பெரிய ஒரு இது வரைஞ்சிருக்கு. அதை பார்த்து பயந்தவ, அப்போ இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான்,
குழந்தைய தின்னக்கூடிய அரக்கனா இருக்கான் இவன் கிட்ட இருந்து எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்துன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள ஓடி போறா. அங்க ஒரு சூனியக்கார பாட்டி மாதிரி ஒருத்தவங்களை பாத்துருப்பாங்கல்ல, அவங்க பேர் வந்து முத்தம்மா. அவங்க சூனியக்கார பாட்டிலாம் இல்ல, அந்த மலைவாழ் மக்களோட ஹெட்டா அவங்க இருப்பாங்க. அப்படி அவங்கள தேடிதான் போவா. அவங்க தேடி வந்ததும் இந்த மாதிரி என் குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்னு வந்து சொல்லுவாளா. சரி வான்னு சொல்லிட்டு இந்த முத்தம்மாவும் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. அந்த சொக்கன் போனால அதே மாதிரி அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போவாங்க. கூட்டு போயிட்டோன்னா இங்க பாரு, இங்கதான் இல்லிமலை சாத்தான் இருக்கு, அதுகிட்ட நீ ஹெல்ப் கேளு, அது உனக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்களா. இவ காட்டுக்குள்ள போயிடுறான். போயிட்டு கொஞ்ச நேரத்துலயே அந்த லைட்டை பார்த்தா டக்கு பின்னாடி முன்னாடியும் ஏதோ ஒரு உருவம் வந்துட்டு போகுது. பயப்படுறா, பயந்து அப்படியே கீழே விழுந்துடுறா. ஏதோ அங்க பார்த்தா ஒரு பெரிய அரக்கன் அப்படியே வரான். கிட்ட வந்து அவளை பார்த்தவன் அவளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவளுக்கு அந்த பொம்மையுமே கொடுத்துட்டு போனான். அவளை எதுவுமே செய்யல. அப்பனா வந்து இல்லிமலை சாத்தம் வந்து இவளோட குழந்தைய வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு தான் அர்த்தம். அப்படியே என்ன பண்ற, அந்த பொம்மையை நீ வந்து உன் வீட்டுக்கு கிட்ட வந்து புதைச்சு வைக்கணும், அப்போதான் வந்து உன் குழந்தைய காப்பாற்ற முடியும் இல்லிமலை சாத்தானால அப்படின்னு சொல்லி அந்த முத்தம்மாவும் சொல்லி விடுறாங்களா. இவளும் வீட்டுக்கு வந்தவ டக்குன்னு மண்ணெல்லாம் தோண்டி அந்த பொம்மையுமே வந்து அங்க புதைக்கிறா. அந்த புதைச்சில இருந்தே சாபம் மறுபடியும் அந்த கிராமத்துக்கு வருது. விளைநிலங்கள் எல்லாம் வாடி போகுது, ஆடு மாடு எல்லாம் இறந்து போகுது, தோல் நோய் மறுபடியும் வர ஆரம்பிக்குது. எல்லாருமே இந்த பெரியவரை தேடி வராங்க. கடவுளே நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வரும்போது டக்குன்னு அந்த பெரியவர் என்ன பண்றாருன்னா, இனிமே உங்களுக்கு கடவுளே துருவன் தான், நீங்க இவனை தான் வணங்கணும், துருவா நீ இனிமே இவங்களை பாத்துக்கோ, இவங்களை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் துருவனை பைத்தியம் மென்டல்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் கடவுளே நீங்க தான் எங்களை காப்பாற்றணும்னு விழுவும் துருவனுக்கு ரொம்ப தலக்கணம் அதிகமாவே ஆயிடுச்சு. சாதாரணவங்களுக்கே அதிகமாகும், இவன் கொஞ்சம் மென்டல் இல்னஸ்ல வேற இருக்கானா, அதனால இவனுக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. எல்லாரும் இந்த கடவுள்ன்றாங்களே நான் தான் கடவுள் அந்த மாதிரி அவனுக்கு ஆயிடுச்சு. அப்படியே கட் பண்ணா இங்க பாரிஜாதன்னு ஒரு பொண்ணை கட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த மூத்த அண்ணன் இருக்காருல்ல அவருடைய சைடு போல அவர்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்றாரா, பாருங்க உங்க தம்பியே எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்காரு, இந்த காரி தேவன் வந்து இவங்க வழிபடுறதுனாலதான் இப்படி நடக்குது, நீங்க இல்லிமலை சாத்தான போய் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன்காரனை உசுப்பேத்தி விட்டுறவும் இந்த அண்ணன்காரனும் அந்த இல்லிமலை சாத்தான தேடி போறான். ஒரு பக்கம் வந்து அப்பா வந்து எப்படி எல்லாம் சடங்குகள் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த துருவனுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் இல்லிமலை சாத்தானை தேடி அண்ணன்காரன் போயிட்டு இருக்கான். இல்லிமலை சாத்தான் கிட்ட வந்தோம், அந்த சாத்தான் சும்மா விடும், எப்படிதான் நீங்க வருவீங்க, உங்க குடும்பம் வந்து கையில மாட்டும்னா அது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கேத்த மாதிரி இவனும் வரவும் இவனை போட்டு தள்ளிடுது. டே நீ எல்லாம் வந்தோடனே நான் அவனை மன்னிப்பு நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சாத்தான் என்ன பண்ணுது, அவனை அடிச்சு சாவு அடிச்சிடுது. இங்க வந்து அப்பா வந்து எல்லா சடங்குகளும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போதே இங்க ஏற்கனவே அந்த பொம்மையை புதைச்சு வச்சிருப்பாங்களா ஹீரோயின், அதனால அதுல இருந்து சாபம் வந்திருக்குமா, அங்க இருந்தே பாம்பு ஒண்ணு வந்து அப்பாவையும் கடிச்சு அப்பாவும் அங்கேயே வந்து செத்து போயிடுறாங்க. இப்படி அண்ணனும் அப்பாவுமே வந்து இறந்து போயிடுறாங்க. இப்போ அப்பாவுக்கு அடுத்து துருவன் தான் அந்த போஸ்டிங்ல இருக்கான். அவனுக்கு ஏற்கனவே அந்த தலக்கணமும் இருக்கு, நம்ம தான் இங்க பெரிய ஹீரோன்ற மாதிரி. நெக்ஸ்ட் டே வந்து திடீர்னு நெருப்பு எல்லாம் எரியுது, வயலெல்லாம் வாடி போகுது, மறுபடியும் அதே மாதிரி ஆகுது அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் சொல்லவும் அப்போ டக்குன்னு அவன் மைண்டுக்கு யார் வருதுன்னா, இந்த கிராமத்துல வந்து ஒருத்தன் சொல்லியிருப்பான்ல எங்க விளைச்சல்லாம் நீங்க தான் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு எடுத்துருப்பீங்கன்னு, அவனோட வேலைதான் இருக்குன்னு நினைச்சவன் அவனை கூட்டிட்டு வந்து கட்டி போட்டு அவனை அடிக்கிறான். அப்போ அவன் என்ன சொல்றான்னா, இதுக்கெல்லாம் காரணம் இல்லிமலை சாத்தான் தான், அவனுக்கு தைரியம் தான், அந்த இல்லிமலை சாத்தான் இருக்கான்ல அவனை போய் நீ பாரு, நீயே என்ன அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் ஆனா அந்த இல்லிமலை சாத்தானான்னு பாத்துரும் ஒரு கைன்னு சொல்லிட்டு இவனுமே வந்து நிறைய மக்களை கூட்டிட்டு அப்படியே போறான். போகும்போது அங்க ஒரு சடங்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த முத்தம்மா இருக்காங்க, அவங்கதான். அப்படி அவங்கள பார்த்தவன் எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிக்கிறான். முத்தம்மா அந்த மலைவாழ் மக்கள் இருப்பாங்களா அவங்களையும் போட்டு அடிக்கிறான். அடிக்கவும் முத்தம்மா என்ன பண்றாங்க, ஒரு சவுண்ட் ஒண்ணு போடுறாங்க, உன்னெல்லாம் வந்து இல்லிமலை சாத்தான் சும்மா விடாது, நீ எப்ப வருவன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லவும் அந்த மக்கள் என்ன பண்றாங்க, கிராமத்து மக்கள் இருப்பாங்க, அவங்க டக்குன்னு வாங்க ராஜா இங்க இருந்து போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகலான்னு பாக்குறாங்க. இவன் வந்து வரமாட்டான். டக்குன்னு அந்த டைம் தான் வந்து ஒரு பெரிய சாத்தான் அவன் பாக்குறான். பார்த்து மிரண்டவன் டக்குன்னு எப்படியோ அந்த மக்கள் வந்து அவனை கூட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க. இந்த இல்லிமலை சாத்தான் கிட்ட இருந்து அப்போதைக்கு அவன் தப்பிச்சிடுறான். ஆனா அங்க முத்தம்மா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, உன் குழந்தைய நீயே கொல்லணும்னு இருக்க, நீ எல்லாம் பெரிய நல்லவனா, நீ பெரிய ராஜான்னு நினைப்பா, அவனுக்கு உன் குழந்தைய எப்படி காப்பாத்தணும்னு இல்லிமலை சாத்தானுக்கு தெரியும், அது குமாரிக்கு வாக்கும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு குமாரி வந்து இவ ஏற்கனவே இங்க வந்திருக்கா போல அப்படின்னு தெரிய வந்துருச்சா. நேரா தப்பிச்சு வந்தவன் குமாரிட்ட வந்து கத்துறான், எல்லாத்தையும் ஒரு உடைக்கிறான், இங்க பாரு இந்த குழந்தைய பெக்கிற வரைக்கும் தான் உனக்கு, அதுக்கடுத்து உன வச்சுக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். ரொம்ப நாளாவே தங்கச்சி எந்த ஒரு கடிதமும் எழுதாதனால அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கான். குமாரியோட அண்ணன் பார்க்க வரும்போது குமாரி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா, எப்படியாவது நீங்க இருந்து கூட்டிட்டு போயிருந்தேன், என் பிள்ளைய காப்பாத்தின அப்படின்னு சொல்லவும் கோவத்துல அண்ணன்காரன் என்ன பண்றான், துருவன்ட்ட போயிட்டு அடி வெளுக்கிறான். அந்த துருவனை சும்மா விடல, இவனை போட்டு அடிக்கிறான். ஆளுக்கு அடிச்சுக்கிட்டு கடைசியில துருவன் என்ன பண்றான், ஒரு மண்வெட்டி மாதிரி இருக்கு, அதை எடுத்து அண்ணனை அடிச்சு அவன் தலையவே வந்து உடைச்சிடறான், அவன் சாகடிச்சிடறான். அதை கேட்ட ஹீரோயின் என்ன பண்ண முடியும், அழுறா கதறா, எதுவுமே அவளால பண்ணவே முடியல. அந்த டைம் வந்து அங்க அவளோட மாமியார் இருக்காங்களா துருவனோட அம்மா, அவங்க வராங்க. இங்க பாருமா, இந்த மாதிரி சடங்குகள் தான் பண்றாங்கன்னு நினைச்சேன், ஆனா வர வர அவங்க ரொம்ப மோசமாவே ஆயிட்டு இருக்காங்க, இங்க உள்ள
அந்த ஆளுங்கெல்லாம் அப்படின்னு சொல்லவும், கடவுள் இருக்காருமா, கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு சொல்லவும் குமாரி கோவம் வந்துடுது. உட்கார்ந்துட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தா எல்லாமே சரியாயிருமா, போங்க இங்க இருந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறா. அவளும் கத்தி விட்டுறா. இப்போ குமாரி என்ன பண்றா, அந்த துப்பன் இருப்பாருல, ரொம்ப நாளா ரொம்ப தலைமுறையுமே உயிரோட இருக்காருல்ல, சாகா வரம் பெற்று, அவரை தேடி போறா. போயிட்டு ஃபர்ஸ்ட் பயப்படுறா. அப்புறம் நீ வாமா பயப்படாத அப்படின்னு அதே சொல்லுது. அவரு கிட்ட போறா. போயிட்டோன்னே, இங்க பாருமா, நான் பண்ணதோட சாபம் தான், நான் சொக்காவடிச்சனால இந்த சாபம் தீராமலே இருக்கு, நான் பண்ண தப்பு தான், அதனால இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம நங்கு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த துப்பனோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க அவங்க கிட்ட போயிட்டு நீ ஏதாவது ஹெல்ப் கேளு, அவளால தான் உன்னை காப்பாற்றவே முடியும், அது மாதிரி அது ஒரு க்ளூவும் கொடுக்குது. சரி, நங்கக்குட்டி எங்க இருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அரக்கர்களை வழிபடுறதுக்கு முன்னாடி தேவி இருக்காங்கல்ல, அவங்களோட அம்மா, அவங்களதான் வழிபட்டுட்டு இருப்பாங்க. அப்புறமா தான் அது மாதிரி இப்போ இந்த அரக்கர்களை வழிபடுற மாதிரி ஆயிருக்கும். அந்த தேவியோட இடத்துக்கு தான் அவ போவா. இப்ப என்ன பண்ணிருப்பாரு, தோல் நோய் வந்ததும் அந்த காரி தேவரை எழுப்பி விடுவார்ல, ஆனா அதுக்கு பரிகாரம் என்ன தெரியுமா செய்யணும், அவருடைய குழந்தையவே அவர் பலி கொடுக்கணும். அந்த பலி கொடுத்திருப்பாரு அவரு. அதனால அவங்க குழந்தைய விட மாட்டேன்னு அவங்க அம்மா சொல்லிருப்பாங்க. ஆனாலும் அவங்களை மீறி தான் வாங்கி போய் இந்த குழந்தையுமே பலி கொடுத்திருப்பாரு. அந்த காரி தேவனும் வெளியே அந்த குழந்தைய இழுத்துட்டு போய் சாப்பிட்டுரும். அந்த நம்ம குழந்தை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த தேவியோட அந்த இடம் இருக்கு இல்லையா, அங்கேயே தலை இடிச்சு அவங்களுமே இறந்து போயிருப்பாங்க. நங்க குட்டியும் அவங்க தான் ஹீரோயினோட கனவுலயும் வந்திருப்பாங்க. ஒரு கத்தியை கூட கொடுத்திருப்பாங்க. அந்த கத்தி தான் அந்த தேவியோட இடத்துல இருக்கும். அந்த கத்தியை ஹீரோயின் எடுத்து வச்சுப்பா. அப்படியே ஹீரோயினுக்கு வலி வந்துருது. குழந்தையுமே அவ பெத்து எடுத்துடுறா. பெத்து எடுத்துடனே இந்த குழந்தை பிறந்த சத்தம் கேட்டதுமே துருவன் என்ன பண்றான், டக்குன்னு இந்த பூஜைகளை ஆரம்பிக்கிறான். எல்லா பூஜைகளையும், இந்த பலி கொடுக்குற பூஜைகள் எல்லாத்தையுமே. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் குழந்தைய கூட்டிட்டு ஓடி போலான்னு பாக்குறான். அந்த காட்டுக்குள்ளதான் போகும்போது டக்குன்னு என்ன பண்றான், இவன் வழி மறிச்சு துருவன் தான் அவளை ஒரு அடி அடிச்சு போட்டுட்டு குழந்தையுமே கூட்டிட்டு வந்துடுறான். குழந்தைய பலி கொடுக்குற இடத்துல வச்சுட்டு காரி தேவனை எழுப்புறதுக்காக தன்னுடைய ரத்தத்தை அவன் காணிக்கையா கொடுக்குறான். இங்க ஒரு பக்கம் இவன் காரி தேவனை வழிபடுறதுக்காக பூஜைகள் பண்றான். இங்க மலைவாழ் மக்கள் எல்லாம் இல்லிமலை சாத்தான எழுப்புறதுக்காக வழிபட்டுட்டு இருக்காங்க. சந்திர கிரகணத்துலதான் இது ரெண்டு அரக்கர்களுக்குமே சக்தி அதிகமா இருக்கும். அந்த டைம் தான் இதுவும் அந்த குழந்தையும் பிறந்திருக்கு. இப்ப அந்த பூஜைகளும் அந்த டைம்லயே தான் நடந்துட்டும் இருக்கு. அந்த காரி தேவன்றவன் வெளியே வரான். பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அவனோட முழு உருவமே இப்பதான் தெரியுது. பெரிய அரக்கனா இருக்கான், கொடூரமா அரக்கனா இருக்கான். அந்த குழந்தைய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா அது சாப்பிடறதுக்காக போறான். கிட்ட அப்படியே போகும்போது மேல பாக்குறான். பார்த்தா இவங்க வழிபட்டு இருப்பாங்க இல்லையா, அதனால இல்லிமலை சாத்தானும் வெளியே வந்துடுறான். இப்போ இவன் இல்லிமலை சாத்தான அந்த காரி தேவனை போட்டு அடி வெளுக்கிறான். ரெண்டு பேரும் ஒருத்தங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. குமாரிக்கு கொடுத்த வாக்குக்காக தான் இல்லிமலை சாத்தானும் இங்க வந்திருக்கான். அப்படி சண்டை போட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கத்துல ஒரு பாதாளம் இருக்குமா, அதுக்குள்ள விழுந்துடுறாங்க. இங்க ஹீரோயின் அப்படியே குழந்தைய பிடிக்கலான்னு வரும்போது துருவன் வந்துடுறான். என்னோட சாபத்தை தீர்றதுக்காக தான் நான் இந்த பலியே கொடுக்குறேன், அதுல இருந்து நீ தடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு குமாரி அடிக்க வரும்போது, குமாரி ஒரு கத்தி வச்சிருப்பா இல்லையா, அந்த தேவி கிட்ட இருந்து எடுத்து அந்த கத்திய வச்சு ஒரு குத்திடுறா. ஹீரோ இந்த இடத்துலயே செத்து போயிடுறான். குமாரி என்ன பண்றா, அப்பதான் குழந்தைகிட்டயே போறா. போய் கொஞ்ச நேரத்திலேயே திரும்பி பார்த்து இல்லிமலை சாத்தான் மேல இருந்து நிக்கிறான். அவன் கையில நாக்கு ஒன்று இருக்கு. அதாவது காரி தேவன் நாக்கையே பிடிக்கிட்டு வந்தான். அவன் யாரையுமே இனிமே சாப்பிட முடியாது, அவன் செத்தும் போயிட்டான். உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டுக்குள்ளேயே போயிடுது அந்த இல்லிமலை சாத்தானும். அப்பதான் குமாரி குழந்தையவே பாக்குறா. பார்த்து அவளுக்கு சந்தோஷமா இருக்கு, எப்படியும் குழந்தைய காப்பாத்தியாச்சு. அப்படியே கொஞ்ச நாட்களுக்கு போது இந்த கிராமத்தையே இப்போ யாரு ஹெட்டா இருக்காங்கன்னா நம்ம குமாரி தான் இதோட ஹெட்டா இருக்காங்க. அப்படி இந்த ரெண்டு அரக்கர்களை வழிபட்டு இருந்தாங்களே அதெல்லாம் அவ நிறுத்திட்டு அந்த தேவி இருக்காங்கல்ல அவங்கள வழிபட ஆரம்பிக்கிறான். அப்புறம் நிறைய கிராம மக்களுக்குமே ஹெல்ப் பண்றா. அப்போ அங்க இருக்கிறவர் ஏமா இவ்வளவு காசெல்லாம் இவங்களுக்கு தரீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பெல்லாம் திருத்திக்கிற நேரம் இது அப்படின்னு சொல்லி குமாரியும் சொல்றான். அப்படியே குமாரியோட பையனும் அழகா விளையாண்டுட்டு இருக்கான். இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.